வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜனவரி 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியாவது அந்த பரமேஸ்வரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு. பரமேஸ்வரி யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சண்முகத்தோட மனைவி தான் அந்த பரமேஸ்வரி. அவங்கள கண்டுபிடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் பாட்டி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஹீரோ நிரூபிச்சிடலாம். அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ வந்துட்டு நேராக பரமேஸ்வரியோட ஊருக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு, இங்கே பரமேஸ்வரி திரும்பி வந்தாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார், இங்கே திரும்பி அவங்க வரவே இல்லை. எப்பவுமே திரும்பி வந்துருவாங்க, ஆனா இந்த வாட்டி வரவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் இப்ப சென்னையில இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, சென்னையிலையா? ஸோ அவங்களோட அட்ரஸ் என்ன அப்படின்னு தெரியுமா? அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா? எனக்கு இமிடியட்டா அவங்கள பத்தின விவரம் தேவை. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி, இங்கேருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி போனீங்கன்னா ஒருத்தவங்களோட வீடு இருக்கு. அவங்க தான் இன்னும் அவங்களோட காண்டாக்ட்ல இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நம்பர் கொடுப்பாங்க. ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட, வாங்க தம்பி, நீங்க சேதுபதி ஐயாவோட பேரன் தானே? ஹீரோ சொல்றாரு, ஆமா, நான் தான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்க வந்திருக்கேன். அவங்க சொல்றாங்க, வாங்க தம்பி வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட ஹீரோ நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போனதும் அவங்க சொல்றாங்க, தம்பி, நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, எங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு அவர் சொல்றாரு, தெரியும் தம்பி. ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி எங்க பாட்டி மேல ரொம்ப பெரிய பழி ஒண்ணு விழுந்திருக்கு. அது பொய்யான பழி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த வீட்ல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி இருந்த பரமேஸ்வரி. அவங்களோட சொந்தக்காரவங்க இப்ப சென்னையில இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட காண்டாக்டை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அவங்க சொல்றாங்க, அவ்வளோதானே தம்பி, அவங்களோட காண்டாக்டே தானே உங்களுக்கு வேணும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பரை கொடுக்க, ஹீரோ அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்போ மயிலு கேட்குறாரு, சகல, அவங்களோட காண்டாக்டை வாங்கிட்டீங்களா? ஹீரோ சொல்றாரு, எப்படியோ வாங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார் எடுத்துக்கிட்டு சென்னை கிளம்புறாங்க. அங்க போயிட்டு கரெக்டா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்கள பார்த்து, வணக்கங்க, இது மாதிரி நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு பரமேஸ்வரியை தெரியும்ல, அவங்க இப்ப இங்க இருக்காங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த லேடியை பத்தி எங்ககிட்ட கேட்காதீங்க. அந்த லேடிக்கு எங்களுக்கு எந்த வித தொடர்பும் இல்லை. எங்களை ரொம்பவே அந்த லேடி அவமானப்படுத்திட்டா. கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம அந்த டயத்துல ஒரு போலீஸ்காரன் கூட தொடர்புல இருந்தா. இவளை தயவு செஞ்சு இவளை பத்தி எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்களால எங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு உண்மை தெரிய வேண்டியது இருக்கு. தயவு செஞ்சு இவங்க எப்படி இருப்பாங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னாலே போதும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுடைய கோவத்தை அப்புறம் வச்சுக்கிடுங்க. எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி தேவைப்படுது. தயவு செஞ்சு இவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டா உங்களுக்கு கோடி புண்ணியமா போயிடும். தயவு செஞ்சு அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க தம்பி, நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இங்க பாருங்க, அவங்களோட போட்டோ ஒன்னே ஒன்று எங்ககிட்ட இருக்கு. அது ஒரு கல்யாண ஆல்பத்துல இருக்கு. அவங்க சின்ன வயசு போட்டோ இது. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. பட் இருந்த போட்டோவை மட்டும் காமிக்கிறேன் அப்படின்னு கல்யாண போட்டோவை கொண்டாந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, நீங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் மயிலுக்கும் ஹீரோவுக்கும் செம்ம ஷாக்கு. அதுல உள்ள அந்த லேடி வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேலைக்காரம்மா. மயிலு சொல்றாரு, சகல, எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு சகல, இவங்க அவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆகிருச்சு. இவங்க பேரை எதுக்காக மாத்தி வச்சு நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு தெரியல. சரி அப்படின்னு நேரா அவங்கள பார்த்து, ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப முக்கியமான தகவலை நீங்க எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு,
இது மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, அவங்கதான் அந்த பரமேஸ்வரியா இருப்பாங்க அப்படின்னு. எதுக்காக வந்துட்டு அவங்க பேரை மாத்தி நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னே தெரியலையே. அப்ப மயில சொல்றாரு, சகல எனக்கு என்னமோ அத்தைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அத்தைக்கு வந்துட்டு பாட்டி பரமேஸ்வரிய சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை அந்த பரமேஸ்வரி பேரை நீங்க வச்சுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு வேற பேரு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அவங்க மீனாட்சின்னு பேரு வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டுல வேலை பார்க்க வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்து அவங்க கிட்ட விஷயத்த கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்போம். பட் எத்தனை நாளும் நமக்கு எதிராவே இவ்வளவு பெரிய ஆதாரம் இருந்திருக்கு, பட் அதை நம்ம கண்டுக்காம இருந்துட்டோம், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்ப மயில சொல்றாரு, சகல இந்த விஷயம் இன்னும் சின்னத்தைக்கு தெரியாது, சின்னத்தைக்கு தெரிஞ்சாதான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். நல்ல வேலை அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். சீக்கிரம் போயிட்டு அவங்கள அத்தை கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்கதான் அந்த பரமேஸ்வரியா அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம உண்மையை நிரூபிக்கலாம். இதை கேட்டதும் மயிலும் சரிங்க சகல அப்படின்னு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு மீனாட்சி கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் மயிலும் வராங்க. அந்த இடத்துல வில்லி இருக்கிறத பார்த்துட்டு, ஆகா இவங்க வேற இருக்கிறாங்களே, இவங்களால பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்க இருக்கும் பொழுது நம்ம கேட்க கூடாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவும் மயிலும் நிக்கிறாங்க. வில்லி அந்த இடத்துல காஃபி குடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் ஹீரோ நேரா அவங்க கிட்ட போயிட்டு பரமேஸ்வரி அப்படின்னு சொல்ல, மீனாட்சி ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே நிக்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்க பேரு பரமேஸ்வரி தானே? அப்போ அந்த அவங்க வந்து ஷாக் ஆகி, தம்பி என் பேரு உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? தயவு செஞ்சு என்ன இப்படி கூப்பிடாதீங்க, உங்க அத்தைக்கு பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது பிடிக்காது, அவங்களுக்கு என்னமோ அந்த பேரை கண்டாலே வெறுப்பாகுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால என் பேரை மீனாட்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த பேரு தான் என்னுடைய பேர் அப்படிங்கறத சொல்லிடாதீங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, சண்முகத்தோட மனைவி பரமேஸ்வரி நீங்க தானே? இதை கேட்டதும் பரமேஸ்வரி ஷாக் ஆகி, ஆமா தம்பி நான் தான் அப்படின்னு சொல்ல, அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, நேரா மாடிக்கு வாங்க, இங்க இருந்து பேசுறது பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதும் மீனாட்சி கேக்குறாங்க, இங்க பாருங்க தம்பி, அப்படி என்ன தம்பி முக்கியமான விஷயம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சிவகாமி அப்படின்னு ஒருத்தவங்க இறந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த முத்து தான். அந்த தகவலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, தம்பி ஆமா தம்பி எனக்கு தெரியும். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்னுடைய பாட்டி பேரு பரமேஸ்வரி, தாத்தா பேரு சேதுபதி, அவங்க 2 பேரும் சிவகாமி அப்படிங்கிறவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தாங்க. திடீர்னு அவங்க மேல ஒரு நகை திருட்டு விழுந்துருச்சு. மறுநாள் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கு முத்துனால, அதனால அவங்க இறந்துட்டாங்க. பட் எல்லாருமே சேர்ந்து எங்க தாத்தா பாட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால தாத்தா பாட்டி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க அத்தை தாத்தா மேலயும் பாட்டி மேலயும் கோபத்துல இருக்காங்க. பட் தாத்தா பாட்டி தப்பே பண்ணல அப்படிங்கிறத சண்முகம் இறக்க போற நேரத்துல சொல்லிட்டு இறந்தாரு. இங்க பாருங்க, நீங்க தான் எப்படியாவது அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத அத்தை கிட்ட சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் தெரியுமா? சண்முகம் ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? அப்போ பரமேஸ்வரி அழுதுகிட்டே, தம்பி இத்தனை வருஷமா உங்களதான் தம்பி நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அவரு திடீர்னு இறந்ததோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருச்சு, அவரு என்கிட்ட வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இதோ என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்துல அந்த சிவகாமி அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? சிவகாமி சொல்றாங்க, ஆமா தம்பி என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது மாதிரி சிவகாமி அம்மா வந்து அவங்க ஷாக்குனால இறக்கல, அதுக்கான காரணம் வந்துட்டு அவங்க சாப்பாட்டுல கலந்த ஏதோ ஒரு மருந்து தான், அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஆகிருக்கே தவிர்த்து அவங்க அதிர்ச்சியால இறக்கல. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப உங்ககிட்ட அந்த ஆதாரம் இருக்கா? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா தம்பி அந்த ஆதாரம் இருக்கு,
அந்த ஆதாரம் இப்ப என்னோட பெட்டியில தான் இருக்கு. இப்பவே ஈஸ்வரி அம்மா கிட்ட காமிச்சு உண்மையை நிரூபிக்கலாம். அப்ப மயிலு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களை தான் இத்தனை நாளும் அங்க தேடிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை, கடவுளா பார்த்து உங்களை இங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. அத்தை அத்தனை வருஷமா பாட்டி மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. அவங்கதான் தன்னுடைய அம்மாவோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க கோவம் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. எப்படியோ கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை கிட்ட உண்மைய சொல்லிட்டு எப்படியாவது பிரச்சனையெல்லாம் தீத்தரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி வந்து தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இந்த வேலைக்காரி கிட்ட அப்படி இவன் என்ன பேசுவான்? இவன் சாதாரணமா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதான் பேசுறான் அப்படின்னு நல்லா தெரியுது. இவன் எதுக்காக பேசுறான் அப்படின்னு வில்லி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த வில்லி நிக்கிறத பாத்துட்டு மயிலு கிட்ட, இங்க பாருங்க, அந்த சந்திரா வந்து பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு அந்த உண்மையை பத்தி தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இவங்களை சும்மா விட மாட்டாங்க. இவங்களை கடத்த கூட முயற்சி பண்ணுவாங்க. இந்த விஷயத்த பத்தி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வெளிப்படுத்த கூடாது. இவங்களை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல மயில சொல்றாரு, சகல அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நேரா பரமேஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இப்போதைக்கு வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆதாரத்தை கொண்டு போய் அத்தை கிட்ட காமிச்சு நிரூபிச்சிடலாம். அந்த சந்திராவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுல அவங்க பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வராங்க. அப்ப வில்லி டக்குன்னு அவங்களை நிப்பாட்டி, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு, அவங்க கிட்ட அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்த, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு குழம்பு பேரு சொன்னேன், அவங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்டதும் வில்லி கேக்குறாங்க, இங்க பாரு, பொய் சொல்லாத என்கிட்ட, உண்மையாவே அவங்க அப்படிதான் சொன்னாங்களா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, மீனாட்சி சொல்றாங்க, ஆமா அவங்க உண்மையாவே இததான் சொன்னாங்க. ஏன் மேடம், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, உன் மேல நம்பிக்கை இருக்கு, கிளம்பு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து வில்லிய பார்க்க, அப்ப வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயிலு சொல்றாரு, சகல எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த பரமேஸ்வரிய வச்சு அத்தை கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும். அப்பதான் அந்த முத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம், நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரும், நீங்களும் ரேவதி கூட ஹாப்பியா இருக்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஹேம்பர் ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும்தாங்க. இதுல வந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப், மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிளிப், ஒரு சின்ன ஃப்ளவர் கிளிப், பட்டர்ஃப்ளை கிளிப், கேட்சி கிளிப் அண்ட் 1 பேக் ஃப்ளவர் கிளிப்ஸ், இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் ஆர்டர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறையவே ஆஃபர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதோட 1 ஸ்கூப் ஆர்டர் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. 1 ஸ்கூப் ஆர்டர் ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிளிப்ஸ் கூட அதில் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் மறக்காம 1 ஸ்கூப் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க, ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.